தொடர்கின்றன. திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் குற்றங்களை தடுக்க 18 லட்சம் ரூபாய் செலவில் சுழல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் கட்டுப்பாட்டு அறையை வேலூர் சரக டிஐஜி ராமசுப்பிரமணியம் துவங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமசுப்பிரமணியம், கேமராவில் பதிவாகும் பதிவுகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை எடுத்து ஆய்வு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் நகரில் நடைபெறும் குற்றங்கள் தடுக்கப்படும் என்றும் கூறினார். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டிஐஜி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை காவல்துறை கண்காணிப்பாளர் சாமுண்டீஸ்வரி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். போபால் நகரில் மாநகராட்சிக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில் மாநகராட்சி புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அப்புறப்படுத்த கடும் நடவடிக்கை எடுத்தனர். இதில் பல கட்டிடங்கள் இடிந்து அகற்றப்பட்டன. முன்னறிவிப்பின்றி இந்த நடவடிக்கை எடுத்ததாக கூறி மாநகராட்சி அதிகாரிகளின் போக்கை கண்டித்து பொதுமக்கள் நேற்று பேரணி நடத்தினார்கள். அப்போது பேரணியில் சென்ற பொதுமக்கள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானை சந்தித்து மனு கொடுத்து சென்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். பேரணியில் சென்றவர்கள் தொடர்ந்து செல்ல முயன்றபோது போலீசார் அவர்களை கலைக்க தடியடி நடத்தினார்கள். இதில் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். ज्ञापन देने आए, हमको रोका, हमने उनसे कहा हम अहिंसक तरीके से आए हुए हैं, हमें जाने दीजिए जाए, लेकिन उन्होंने नहीं जाने दिया। हमारे ऊपर डंडे छोड़े, उन्होंने कितनी लेडीजों को भयंकर तरीके से लगी है, उनको ब्लड भी आया है और आंसू गैस के गोले भी छोड़े. ராசிபுரத்தில் மோட்டார் வாகனத்துறை ஏற்பாடு செய்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ராசிபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பாக இந்த பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஏ ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கோஷமிட்டு சென்றனர். பாபநாசத்தில் தனியார் அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாபநாசம் ஒன்றியத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, செபஸ்தியான் நடுநிலைப் பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் படிக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தனியார் அறக்கட்டளை சார்பில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிசயம், ஆனால் உண்மை. பழகும் விதத்தில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே என்பார்கள். இது மிருகங்களுக்கும் பொருந்தும். கொடிய விலங்குகள் என்று கருதப்படும் சிங்கம், புலி போன்றவற்றுடன் பாசத்தோடு பழகி அதனை நாய்க்குட்டியாக கருதி பழகி வருபவர்களும் உண்டு. இங்கே ஒரு சிங்கத்துடன் ஒருவர் பாசத்தோடு பழகுகிறார். சிங்கமும் அவருடன் கட்டி புரண்டு விளையாடும் காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா? பூமியை நோக்கி பாய்ந்து வரும் பிரம்மாண்ட ராக்கெட், பல்வேறு நாடுகளிலும் அச்சம். விவரம்
இடைவேளைக்கு பிறகு